வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாக டெல்டா, தென் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாகவும், இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 2 தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் 26ஆம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வட இலங்கை டெல்டா மாவட்டங்களுக்கு இடையே நகரக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.